உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் மக்கள் முன்னாடி திரும்பவும் வீடியோ கால் வந்திருக்காரு. அதாவது விளாக் பண்ணுவார் இல்லையா? வணக்கம் மக்களே, உக்ரைனோட மக்களே. நான் சும்மா நம்மளோட பாணியில டிரான்ஸ்லேட் பண்றேன். அதாவது ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, இந்த த்ரோபோபிலியா பகுதியில அஃபென்சிவ் ஆபரேஷன் பார்த்தாங்க, ஒன்றும் முடியல, எல்லாம் தோத்து போயிட்டாங்க. ரஷ்யா 12,000 வீரர்களுக்கு மேல இழந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யா ஹெவியான இழப்புகள். நம்ம உடலையே நம்ம அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சேமா இருக்கும் இல்லையா? இப்போ வந்து பக்ரோஸ்க்கு பயில வந்திருக்காங்க. ரஷ்யா ஹெவியா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. விட்டுருவாங்கிறீங்களா? விடமாட்டோம். சீஸ்ஃபயரை சீக்கிரமா கொண்டு வந்தே தீரும், ரஷ்யாவை தோக்கடிச்சே தீரும் அப்படிங்கிற பல விஷயங்கள் அவர் தரப்பு பேசிக்கிறாரு. இல்லை, மிக முக்கியமான விஷயம், ரஷ்யா பக்ரோஸ்க் பயில அஃபென்சிவ் ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். அது மட்டும் இல்லாமல் அசிமெட்ரிக் ரெஸ்பான்ஸ், களத்துல அவங்களால எதுவும் செய்ய முடியல, இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். களத்துல எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால உள்ள ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். எஸ்எஸ்யூக்கு அலோவ் பண்ணிக்கிற பர்மிஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லாங் ரேஞ்ச் மிசைல் ஒரு 5 நிமிஷம் பேசினாரு. இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் மட்டும், நம்ம நெப்டியூன் மிசைல் செய்யறோம் இல்லையா, ரீச் ஆகுது ரஷ்யாக்குள்ள, வேலை செய்யுது, நல்லா வேலை செய்யுது, நல்ல பதம் பார்த்தரலாம், ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வந்துடலாம், முடிச்சிடலாம் அப்படிங்கிற பண்ணா அவர் தப்பு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பேசிக்கிறாரு. இல்லை, முக்கியமான விஷயம், ரஷ்யா அஃபென்சிவ் ஆப்ரேஷனை பக்ரோஸ்க் பயில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க, நம்ம மேப் வீடியோல பார்ப்போம் இந்த பக்ரோஸ்க் பயில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது லாங் ரேஞ்ச் மிசைலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன். இதுக்கப்புறம் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய செய்தி, ரஷ்யாவோட உரால் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிஃபைனரி அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. எனக்கு வீடியோ மட்டும் வந்துச்சு இனிஷியலா, அதுவே நான் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அதனாலதான் எவ்வளோ ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இது லாங்கா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோட இதாவது வந்துச்சுன்னா அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் ஹெவியான அட்டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அடுத்த பேர்ல நம்ம தெளிவாக பார்ப்போம் அட்டாக்ல என்னென்ன நடக்குதுன்ட்டு. இப்போ லாங் ரேஞ்ச் அட்டாக், அது மட்டும் இல்லாம ரஷ்யாக்குள்ள தீவிரவாத தாக்குதல், அதை நம்ம சொல்லிக்கலாம். நான் அவர் வந்து பண்ணா அசிமெட்ரிக் ரெஸ்பான்ஸ், ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணக்கூடிய வேலைகளை பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கதான் சொல்லிக்கிறார். ஸோ 5 நிமிஷம் வீடியோல பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுல ரஷ்யா என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் உக்ரைனுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. இப்போ லோடா இருக்கிற வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா கெர்சன் பகுதியில் எடுக்கக்கூடிய வீடியோ பதிவு. இது நான் நேத்திக்கே பேசியிருக்கணும், ஆனா இப்போ இதுக்கான இன்ஃபர்மேஷன் பெருசா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கண்டனங்கள் கடுமையா வருது. கெர்சன் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட் இருந்திருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஏர் டாமினன்ஸ் ரஷ்யாவுக்கு வந்திருக்கு. ஏரியல் லான்ச்சர் குண்டுகளை அந்த பகுதியில போட்டிருக்காங்க. ஸோ ட்ரோனை ப்ரொடியூஸ் பண்றது ரஷ்யாவோட களம் ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இதுல என்னன்னா மேற்கு நாடுகளோட சில மிக முக்கியமான இன்ஜினியர்ஸும் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா ஹெவியான அட்டாக் இந்த கெர்சன் பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இப்படி இருக்கும் சமயத்துல தான் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஹெவி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இதை பத்தின ஒரு விஷயம், சும்மா டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அரசர் போர்ஸ்லாம் பேசிக்கிட்டாங்க. அது அப்படியே என்ன அப்படின்னு ஒட்டு கேட்கற வியாதி எனக்கு அதிகமா இருக்கு. யார் என்ன பேசினாலும் குறுகுறுன்னு பார்த்து ஒட்டு கேட்டுரும். ஸோ அது போல உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பேசிக்கிட்டாங்க 2 பேர் அப்படின்னா, ஏன்னா நம்ம சேனல்ல டெலகிராம் இது போல பார்க்கக்கூடியதான் வதந்திகளா வரக்கூடிய வதந்தி பேசிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுல என்ன கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெயின்ல இருந்து ட்ரோன்களை அதிகமா லான்ச் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த ட்ரோன்கள்னால ரஷ்யா, ஏன்னா முன்னாடி ட்ரெயின் இருக்கு, அந்த சுமிக்கும் முன்னாடி கீவுக்கும் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை எல்லாம் செட் பண்ணி அசம்பிள் பண்ணி ட்ரெயினை நார்மலா சிவிலியனை ஏத்திக்கிட்டு வரும்போது வர வச்சிருக்கு. அந்த ட்ரெயினும் பாதையை நோக்கி இந்த செர்னிஹிவ் சுமி அந்த பகுதிகளில் வரும்போது அந்த ட்ரெயின்ல இருந்து எப்படி இந்த ட்ரெய்லர்ல இருந்து ஓப்பன் ஆகி ட்ரோன்கள் பறக்குது. ஸோ அது போல அந்த கம்பார்ட்மெண்ட்டே அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இது போல வந்து பண்ண ட்ரோன்கள் அதுல இருந்து லான்ச் ஆயிடுது. ஸோ அதனால ரஷ்யா வெறி கொண்டு இது போல ட்ரெயின் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எந்த பகுதியிலேருந்து லான்ச் ஆகுது, இது போல மூவிங் ட்ரெயின் இதுல இருந்து லான்ச் ஆகுது அப்படின்னா அதை கண்டுபிடிக்க ரொம்ப சிரமம். இந்த ட்ரோன்கள் ரொம்ப தாழ்வா பறக்கும். ஸோ இது போல விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது, இது போல ட்ரெயின்ல இருந்து மிசைல் லான்ச்சும் பண்றாங்க. இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரெயின்ல இருந்து லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால உக்ரைன் ட்ரெயினையே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது போல அந்த ரயில்வே லைன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ல இருந்து எல்லாத்தையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறதோட செய்திகள். சும்மா டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது பேசிட்டு இருந்தாங்க, வதந்திகள் தான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் எதுவும் வரல, இன்னும் எந்த சேனல்லையும் அஃபிஷியலாக யாரும் சொல்லலை. இது சும்மா அரசல் பொருசலாக பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம்.
வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது உறுதித்தன்மை வந்துச்சுன்னா அடுத்தது பேல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ எப்படி இதை ரஷ்யா கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். களத்துல எப்பவும் போல அவங்க தான் முன்னேறிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்துல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் 3 நாள் பயணமா தஜிகிஸ்தானுக்கு வந்திருக்கார். தஜிகிஸ்தானுக்கு வந்த ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அசர்பைஜானோட தலைவர் இருக்கிறாலே அலியேவ் அவர்கள், ஸோ அவரை நேரில் உட்காந்து பார்த்து பேசியிருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் அக்செப்டும் பண்ணியிருக்கிறார். ஆமா, ரஷ்யாவோட மிசைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசர்பைஜான விமானத்தை தாக்கி இருக்கு. ஆனால் அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட ட்ரோன்கள் வந்துச்சு, அதை டவுன் பண்ணுறதுக்காக லான்ச் ஆயிருந்தது. ஸோ அந்த டைம்ல விமானங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஃபயர் ஆகி பட்டிருக்கு, மற்றபடி இதை வேணும்னே பண்ணல அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதைத்தான் நம்ம அன்னைக்கு சொல்லிடணும். இது போல ட்ரோன்கள் வருது அப்படின்னா அந்த டைம்ல விமானங்கள் வருதுன்னா ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகும், இல்லைன்னா சேதங்கள் அதிகமாக ஏற்பட்டுரும். இந்த விமானம் வருது இல்லையா, அது கால்ஸ் அடிக்கும் டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க நாங்கள் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிறது போல. லேண்டிங் ரெக்வஸ்ட் கொடுக்கல, நீங்க வேற பக்கம் போய் லேண்ட் ஆகுங்க, இந்த ட்ரோன் அட்டாக் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. அந்த சமயத்துல விமானத்துல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த விமானம் எங்க தரையிறங்கும்? இதுதான் சிக்கல். ஸோ இதனாலதான் விபத்துக்குள்ளாச்சு. அப்படி போர்ட் கால்ஸ் அடிக்கிறதுக்காக அதை மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெரும் சேதம் நடந்திருக்கும் அந்த அன்னைக்கு. வேணும்னே அசர்பைஜானும் உக்ரைனும் இணைஞ்சு இது போல வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க விமானத்தை அனுப்புறோம், கண்டிப்பா லேண்ட் பண்ண விடுவாங்க, பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா பேசி சிவிலியன்ஸை கேடயமா பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு வாடிக்கை. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா வம்படையா 2 நாளுக்கும் பேசி அனுப்பியிருப்பாங்களா அப்படின்ற கேள்வி சில அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அனுப்புறோம், நீங்க ட்ரோன் அனுப்புங்க, நாங்க போர்ட் கால் அடிச்சு போர்ட் கால் டவர்ல கால் அடிச்சு நாங்க கண்டிப்பா டச் டவுன் பண்ண எங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றோம். என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்ப்போம். அப்போ எப்படி இருந்தாலும் டவுன் பண்ணி தான் ஆகணும், ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், நாங்க டவுன் பண்ணும்போது நீங்க ட்ரோனை கொண்டு வந்து அடிச்சிருங்க அப்படிங்கிற பேசி அந்த டைம்ல பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இரு தலைவர்களும் பேசியிருக்காங்க. சமீபத்துல அசர்பைஜானோட ரஷ்யாவுக்கு மிக பெரும் அளவுல மோதல்கள் முட்டல்கள் இருந்துட்டு இருந்தது. மாறி மாறி அரெஸ்ட் பண்றது, ரஷ்யாவோட ஜேர்னலிஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்றது, சீஃப் எடிட்டர்லாம் அரெஸ்ட் பண்ணதுன்னு அசர்பைஜான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நேரடியாக பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, அசர்பைஜான் சரண்டர் ஆக போதா இல்லை என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா தஜிகிஸ்தான் வந்திருக்கிறதே மிக முக்கியமான முடிவுகள், மிக முக்கியமான ஒரு மீட்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த டைம்ல தஜிகிஸ்தானுக்கு ரஷ்ய அதிபர் வந்திருக்காரு அப்படிங்கிறது லேஸ்ல நடக்காது. மிக முக்கியமான விஷயங்கள் இங்க நடக்கிறதுக்கு இருக்கலாம். ஏன்னா ஏசியன் நாடுகள், இந்த குறிப்பா இந்த ஆப்கானிஸ்தான், ஈரான், இந்தியா, சீனா, ரஷ்யா, ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பு, இவங்களுக்கான வர்த்தக பாதை, இவங்க யூஸ் பண்ணக்கூடிய கரன்சிஸ், இந்த பிரிக்ஸோட நிலைப்பாடு, இது போல பல விஷயங்கள் இருக்கலாம். இது மாதிரி மிக முக்கியமான முடிவுகள் இந்த தஜிகிஸ்தான்ல எடுக்கலாம். மேபி பல விஷயங்கள் வராது, வந்துச்சுன்னா அடுத்த பேர்ல பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமான முடிவுகள்லாம் எட்டப்படலாம், அதுக்கான மீட்டிங் இங்கே நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம யுவான்ல ரஷ்யாவுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சீனாவோட கரன்சியில நம்ம ரஷ்யாவுக்கு யுவானை கொடுத்து ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம எந்த அளவுக்கு ஆயிலை இம்போர்ட் பண்றோம், என்ன பண்றோம், எவ்வளவு பண்றோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்குனால ஆடிட்டிங் பண்ண முடியாது. நம்மளும் ரஷ்யாவும் என்ன வேணா செஞ்சுக்குவோம், ஏது வேணா பண்ணிக்குவோம், காசு நம்மளோட லோக்கல்ல பண்ணிக்கிறதுனால கணக்கு இருக்காது அவங்க கிட்ட. என்னதான் செய்யறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கணக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. ஸோ மேற்கு பிடியில இருந்து இப்போ ஈஸ்ட் நாடுகள், அதாவது குறிப்பா வெஸ்ட்ல இருந்து இப்ப ஈஸ்ட் நாடுகள் தனியா பிரிஞ்சு அவங்களுக்கான வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கான தொடக்க புள்ளியா இது மாறிட்டு இருக்கு. ஸோ தஜிகிஸ்தான்ல என்ன மாதிரியான மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த பதிவு உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.